Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான arachuvitta சாம்பார். இந்த சாம்பார் வந்து ரைஸுக்கு, தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு கூட. கல்யாண வீட்லலாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மசாலா வந்து நம்ம தனியா வறுத்து அரைச்சி செய்ய போறோம். வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். துவரம் பருப்பு 1/2 கப், வெள்ளை பூசணிக்காய் 1 எடுத்திருக்கேன், முருங்கைக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் 1 அல்லது 2, புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து நல்லா நனைய போட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் 1/2 கப், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 8 பீஸ், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 3/4 டீஸ்பூன், முழு கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள்னா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், கடுகு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 பீஸ், கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பை வந்து இப்போ நம்ம நல்லா வேக வச்சிடலாம். அந்த பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் அப்படியே அடுப்பிலே தான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கூட குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்ல மசிய வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மசிய வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயே நம்ம எல்லா பொருளும் வறுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதான் டேபிள் ஸ்பூன் அளவுனா இந்த மாதிரி பெரிய ஸ்பூன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒன்று போல் எல்லாம் வறுபட்டு வரும். நல்லா வறுபட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா செவந்து இது நல்ல ஒரு கடலைப்பருப்பு வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழு கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அதே ஸ்பூன் வச்சு தான் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி செய்யும் போது சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அதிகமாக தீ வச்சிட வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று போல் வறுபட்டு வரும். இது கொஞ்சம் பாதியாக வறுபட்டு வந்ததும் இதோட சேர்த்தே நம்ம வத்தலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்குறதா இருந்தால் கூட ஒரு 4 ரெட் சில்லி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் மிளகா வத்தல் தான் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 8 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வறுத்து இந்த மாதிரி நல்லா பளபளன்னு நல்லா அது உப்பி வரும் இந்த மிளகா. அந்த அளவுக்கு இந்த வத்தலை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பேன்லேயே வந்து 3/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை சப்போஸ் நீங்கள் வறுத்து ஆல்ரெடி பொடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் செய்ய வேண்டாம். நேரடியாக நீங்கள் சாம்பார் செய்யும் போது இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை லைட்டாக வறுத்துட்டு இதுவும் செவந்து வந்ததும் இப்போ இதையும் அதில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதே பேனில் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்ததும் நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த ஹீட்லேயே ஆல்ரெடி இந்த பேன் ஹீட்டாக இருக்கும்ல அதிலே வந்து அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வத்தலை மட்டும் தனியாக சேர்த்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நான் அதை அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். உங்களுக்கு மிளகு ஜீரகம் சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது கூட கொஞ்சம் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன்.
பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், அந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். எப்போதுமே கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிய முன்னக்கூட்டி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்பாரோ இல்லை நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் அது நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து ஒரு 15 பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் எவ்வளோக்குள்ளே சேர்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போதே இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம 2 வத்தல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காவும் வெள்ளை பூசணிக்காவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி வந்து பிடிக்குமோ அந்த காய்கறி எல்லாமே சேர்த்து இந்த குழம்பு வைக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம், அவரைக்காய் சேர்த்துக்கலாம், பீன்ஸ், கேரட் இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்து செய்யலாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த 2 காய்கறி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் இதில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, புளி, அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் உப்பும் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட வேண்டாம். முதல்ல உப்பு சேர்த்துட்டிங்கன்னா காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த காய் வேகட்டும். பாருங்கள், இப்போ காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இந்த 2 காயுமே ஈஸியாக சீக்கிரமாக வேகக்கூடிய காய் தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போது பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரே ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நம்ம பருப்பு சேர்த்துக்கிறதுனால பூண்டு சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தக்காளி வந்து நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விடணும். நம்ம இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. எல்லாருக்குமே வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம எப்போது செய்கிற மாதிரி மசாலா பொடி எல்லாத்தையும் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்பை பொறுத்து நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. உங்களோட தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் போட்டுக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கனால இருக்க இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டே இருக்கும் இந்த சாம்பார். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான அரைச்சி விட்டு சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. அதே மாதிரி கடைசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்தாலும் போதும். அந்த ஹீட்லேயே அது நல்லா வெந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கருவேப்பிலை இப்படி ஃப்ரெஷ்ஷாக போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கருவேப்பிலை இப்படி ஃப்ரெஷ்ஷாக போட வேண்டாம் அப்படின்னா அந்த கடுகு சேர்க்கும் போது சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த டெக்ஸ்சரே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இந்த சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.